இது நார்மலாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா டைம் ஆகிடும். பாருங்க, இதுவும் சேம் நம்பராக இருக்குங்களா, இதுவும் சேம் நம்பராக இருக்குங்களா, ரெண்டுமே வந்து ஒரே நம்பரா. அப்போ இந்த நம்பரை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டு ஒரே நம்பரா, அதை வந்து பின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 இருக்கா, அப்போ ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் வருமா, நடுவில் மைனஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே வந்து 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டுமே வந்து பியா, பி இன்ட்டு பி வந்து பி ஸ்கொயரா. அதை ஈக்குவேஷனாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்றது தான் வந்து ஃபார்முலா. இது எல்லாருக்குமே தெரியும். 0.728யும் 0.272யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரும். சரிங்களா, 1.000 வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.456 வரும். வந்து 0.456 ஆல்ரெடி அப்படியே இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்குனீங்கன்னா அதே எண்ணு தான் வரும். அப்போது 0.456 1ஆல் பெருக்குனீங்கன்னா 0.456 தான் வரும். இங்கே கீழே வந்து ஆல்ரெடி 0.456 இருக்குது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். 1ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை.